ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் பிளாக். நாம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம வந்து அகஸ்தியர் ஃபால்ஸில் தான் இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம். என் பேர் அர்ச்சுன், ஆத்தூர்லேருந்து வந்திருக்கேன். பாபநாசம் அருவிக்கு வந்திருக்கேன். ஆத்திர அருவிக்கு குளிக்கக்கூடிய அருமையான ஒரு இடம், பிளேஸ். எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பார்க்கலாம். நம்ம விஜய் டிவியில் இருக்கக்கூடிய கேபிஒய் மிமிக்ரி அண்ணன் தான் இருக்காங்க, சேது அண்ணா. வெரி குட். சங்கர் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்ண்ணே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் அப்படிங்கிற அந்த ஊரில் தாங்க இருக்கும். இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அகஸ்தியர் ஃபால்ஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க போகலாம். பாபநாசத்துலேருந்து ஒரே ரோடு தான். நேராக போனீங்கன்னா நமக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயத்தோட செக் போஸ்ட் இருக்கும். இந்த செக் போஸ்ட்டில் நம்ம வெஹிக்கிளோட நம்பரை என்டர் பண்ணணும், அப்புறம் டிக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். இந்த புலிகள் சரணாலயத்தோட செக் போஸ்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் தான் உள்ளே செல்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் 6 மணிக்கு நம்ம ரிட்டன் வெளியே வரணும். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். நம்ம இப்போ செக் போஸ்ட் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி நம்பரை இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். 2 வீலருக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு 20 ரூபா தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுதான் டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம். நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு டிக்கெட் காட்டுறேன். சரி வாங்க நம்ம போகும்போது டிக்கெட் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி வாங்க போகலாம். நம்ம அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. டிக்கெட் கிடையாது. 6 வயசுக்கு மேலே, அதாவது 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 5 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருந்தால், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் 20 ரூபா தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு பர்சனுக்கு 20 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு 20 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேமரா கொண்டு வரீங்க, ஃபோட்டோ கேமரா மட்டும் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு 50 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இல்லை வீடியோ கேமரா கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து 500 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. சரி இப்போ நம்ம வந்து நம்ம அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகலாம். சரி வாங்க. நாம் இப்போ அகஸ்தியர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து நேராக போனீங்கன்னா சொரிமுத்தையனார் கோயில் போயிடும். அகஸ்தியர் ஃபால்ஸ்னு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லெஃப்ட்டில் திரும்பணும். லெஃப்ட்டில் திரும்பி ஒரே ரோடு தான், எங்கேயும் திரும்ப வேண்டாம். இந்த ரோட்டில் லாஸ்ட்டு வந்தீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ் தான். சரி வாங்க போகலாம். நாம் இப்போ அகஸ்தியர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியர் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு அடுத்தால கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா நம்ம வண்டியை பார்க் பண்ணணும். அங்கேருந்து நம்ம நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான், நடந்து தான் போக முடியும். வெஹிக்கிள் வந்து ஃபால்ஸ் கிட்ட வரைக்கும் போகாது. சரி வாங்க நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு நடந்து போகலாம். ஸோ இங்கே தான் வண்டியை நிறுத்திட்டோம். இப்போ நம்ம நடந்து போக போகிறோம். சரி வாங்க போகலாம். நாம் இப்போ இந்த படி மூலமாக ஏறி தான் அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். சரி வாங்க போகலாம். நாம் இப்போ அகஸ்தியர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த 2 பக்கமும் கயிறு கட்டியிருக்க இடத்துக்கு உள்ளே போகாதீங்க. அதுக்கு உள்ளே போகிறதுக்கு நமக்கு அலௌடு இல்லை. இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. நான் அதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த சின்ன அருவியிலேருந்து பார்த்தாலே நமக்கு அகஸ்தியர் ஃபால்ஸ் தெரியும். அவ்வளோ சூப்பரான ஒரு இடங்க. நம்ம அகஸ்தியர் ஃபால்ஸை போய் பார்க்கலாம். இது நம்ம வந்த பாதை, இந்த பாலம் வழியாக தான் நம்ம வந்தோம் அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு. ஸோ இது தாங்க அகஸ்தியர் ஃபால்ஸ். அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உடையில் வந்து ஒரு செவர் கட்டியிருப்பாங்க.
செவருக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் குளிக்கிற மாதிரியும் இந்த பக்கம் ஜென்ட்ஸ் குளிக்கிற மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூல்ஸை எதுவும் மீறாதீங்க. எங்கேயும் பேரிகார்டு வச்சுருந்தா அதெல்லாம் தாண்டி போகாதீங்க. ஸோ கவனமாக குளிங்க, சேஃப்டியாக இருங்க. சரி வாங்க அகஸ்தியர் ஃபால்ஸை அழகாக நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆத்தூர்லேருந்து அர்ஜுன் ஒரு அண்ணன் குளிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். என் பேர் அர்ஜுன், ஆத்தூர்லேருந்து வந்திருக்கேன். பாவனாச அருவிக்கு வந்திருக்கேன், அகத்தியர் அருவிக்கு. குளிக்கக்கூடிய அருமையான ஒரு இடம், பிளேஸ். எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். செம்மையான ஒரு பிளேஸு, குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ். சரி ஓகே வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் இருக்கக்கூடிய கேபிஒய் மெமிக்ரி அந்த அண்ணன் தான் இருக்காங்க, சேது அண்ணா. வணக்கம். வெரி குட். சங்கர் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்ஸ்ண்ணே. அகஸ்தியர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்கும். நீங்கள் நாங்கள் ஒர்க்கிங் டேஸில் வந்திருக்கோம், அப்போவுமே நல்ல கூட்டம். குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். இங்கே நிறைய இடத்துக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ரூல்ஸை மீறாதீங்க. ஃபால்ஸில் குளிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ, பை பாய்.